ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா அயலி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அயலியை பற்றி பார்த்தோம்னா இந்திராணியோட சித்தப்பா ரொம்பவே கோவத்தோடு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக இப்படிலாம் பண்ணினானே தெரியல. உண்மையை சொல்லப்போனாக்கி இந்திராணி அவகிட்ட கெஞ்சாத குறைய கேட்டுட்டு இருக்கிறா. ஆனாலும் அந்த செலியனுக்கு சப்போர்ட்டாக தான் அவள் பேசிட்டா அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே கபிலோட அம்மா ரொம்பவே எரிச்சலோடு இருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை வச்சு எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திடுன்னு சொல்லிட்டு அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் அது நடக்காமல் போயிடுது. ஆனால் இந்திராணி ரொம்பவே அயலி மேலே கோவத்தோடு இருக்கிறாங்க. அவள் என்ன இருந்தாலும் சரிதான், நம்மளுக்கு சாதகமாக பேசாமல் இப்படி விட்டுட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோபத்தோடு இருக்கவும், அப்போ கபிலனோட அம்மா சொல்கிறாங்க, இவளை இப்படியே விட்டு வைக்கக்கூடாது, இவளை இப்படியே விட்டு வச்சாக்கி அப்புறம் ரொம்ப தான் ஓவர் ஆகிடுவா. அப்போம்லாம் நம்மக்கிட்ட கெஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா ஃபோன் அடித்தா கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. கல்யாணம் நெருங்க நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவங்க கொடுக்காம இருக்கிறாங்க. அயலிக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நம்மளுக்கு சாதகமாக பேசாமல் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவள் இருந்திருப்பா. அப்போ அவளுக்கு எவ்வளோ துணிச்சல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கபிலனோட அம்மா ரொம்பவே திட்டிக்கிட்டு இருக்கவும், அப்போ கபிலனோட அப்பா சொல்கிறாங்க, எங்கள் பாரு அங்கே என்ன நடந்துச்சுது, அதாவது அவளுடைய சூழ்நிலை என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, அயலி அந்த மாதிரிக்கு பொண்ணும் கிடையாது அப்படிங்கவும், உடனே இந்திராணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சித்தப்பா, நீங்கள் அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காதீங்க. நானும் அயலி மேலே ரொம்பவே ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுருந்தேன். ஆனால் அது எல்லாமே கெட்டு போச்சு அப்படின்னு இந்திராணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அயலி எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்துதான் அங்கே பார்த்தோம்னா அயலியை தான் காட்டுறாங்க. அயலி நினைக்கிறாங்க, நம்ம செஞ்சது ரைட்டா தப்பான்னு சொல்லி கூட தெரியல, ஆனால் நம்ம இந்திராணிக்கு எதிராக நம்ம பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பாட்டிக்கிட்ட அவங்க தன்னுடைய சூழ்நிலையை சொல்லிட்டு இருக்கவோ, அப்போ பத்மா சொல்றாங்க, இங்க பாரு அயலி, நீ உண்மையை தானே பேசின, அப்புறமா எதுக்காக நீ கவலைப்பட்டு இருக்கிற, நீ ஒன்றும் கவலைப்படாத, அது அவங்க புருஷ முன்னாடி விஷயமாக்கும், நாளைக்கே உன்னுடைய விஷயத்தை பத்தி அவங்க பேசிடக்கூடாது, அதாவது என்ன இருந்தாலும் சரிதான், அதாவது அன்னைக்கு தப்பா பேசிட்டால செலினை பத்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் நினைச்சிடக்கூடாது, இன்னைக்கு நீ கரெக்டா தானே பேசியிருக்கிற, அது நாளைக்கு கண்டிப்பா அவளுக்கு சப்போர்ட்டா தான் மாறும், அதனால நீ அதை நினைச்சுனே நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா செல்லம்மா எப்படியாவது அயலியை வீட்டை விட்டு துரத்தணும், இவளால நம்மளுக்கு பல பிரச்சனைகள், என்ன இருந்தாலும் சரிதான், நம்மளை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டால, நம்ம பொண்ணு லவ் பண்ற விஷயத்த அவ தெரிஞ்சுக்கிட்டு இந்த அளவுக்கு எல்லாரும் முன்னாடி நம்மளை தலைகுனியே வச்சுட்டால, இவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா இதை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னையே என் பொண்ணையே அவமானப்படுத்தின அவளை சும்மா விடக்கூடாது, இவளை என்ன மாதிரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது செல்லம்மாவுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. இதுதான் சரியான ஐடியா, இதை வச்சு நம்ம அவளை வீட்டை விட்டு அனுப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா ரித்தியாவுக்கு இந்திராணி நகையெல்லாம் கொடுத்தாங்களா, அந்த நகை எல்லாத்தையும் பார்த்தோம்னா அவங்க அயலியோட ரூமில் மறைச்சு வைக்கிறாங்க. அயலி மீது இந்த மாதிரிக்கு பழிய சுமத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைச்சு வைக்கவும், அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா அவங்க ஜமுனாவை தான் காட்டுறாங்க. அப்போ ஜமுனா சொல்கிறாங்க, அங்கே பாருடி விடிஞ்சாக்கி கல்யாணம், அதனால நகையெல்லாம் எடுத்துட்டு வா, எல்லாத்தையும் நம்ம வைக்கலாம், பேக்கில் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லவும், உடனே ரித்தியாவும் சரிதாமா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க நகையை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் அங்கே எந்த நகையுமே காணலை. அம்மா நகையை காணலாமா அப்படின்னு ரித்தியா சொல்லவும், இதை கேட்டதுமே ஜமுனா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ரித்திகா சொல்லிட்டு இருக்கிற, நகையை காணலையா, இங்கே வச்சிருந்த நகை எங்கே போயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், எல்லா இடத்துலையும் தேடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. அப்போ எங்கேயுமே நகையை காணலை. இதை கேட்டதுமே ஜமுனாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ என்ன ரித்திகா, நகையெல்லாம் எங்கே போயிருக்க முடியும், அது எவ்வளோ மதிப்புள்ள நகை, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே பதட்டமாக இருக்கவும், அப்போ அவங்க சத்தம் கேட்டு எல்லாருமே வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரித்தியாவுக்கு இந்திராணி வாங்கி கொடுத்த நகை எதுவுமே காணலை அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே செல்லம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கே போயிருக்க முடியும், இந்த வீட்டில் இருந்து எப்படியும் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லவும், எனக்கு என்னமோ அயலி மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அயலி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னத்தை இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாண்டி ஓமனை தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது, மற்றபடி இந்த நகை வேறு எங்கேயுமே போயிருக்க முடியாது, ஏன்னா நம்ம வீட்டுக்கு வேறு யாருமே வரல, நம்ம மட்டும் தான் இருந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இங்கே யாருக்குமே நகை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரித்தியாவோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நீ செஞ்சுருக்கிற அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே பத்மா சொல்லாங்க, இங்கே பாரு செல்லம்மா, வாய்க்கு வந்த மாதிரிக்கு இந்த மாதிரிலாம் அயலி மேலே பழிய போட்டு பேசிட்டு இருக்காது அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கம்மா, எதுக்கு உங்களுக்கு வீணான சந்தேகம், அவள் ரூமை போய் செக் பண்ணி பார்த்துட்டா தெரிஞ்சிட போகுது அப்படின்னு செல்லம்மா சொல்லவும், ஜமுனா நீ வா, நம்ம போய் அவள் ரூமை போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கும்போது இப்போ அயலி தடுக்கிறாங்க. இங்கே பாருங்க உண்மையில இந்த நகையை நான் எடுக்கலை, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ என் மேலே சந்தேகப்பட்டு தானே நீங்கள் செக் பண்ணுறதுக்காக வாரீங்கன்னு அர்த்தம் அப்படிங்கவும், சந்தேகம் என்னடி, நீ தான் இந்த நகையை எடுத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற, அப்புறமேல சந்தேகப்படுறதுன்னு சொல்லிட்டு இருக்கிற, உன்னை கைங்கொலமா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லவும், நீ தான் நகையை எடுக்கல, அப்புறமா எதுக்காக எங்களை போக வேண்டாம்னு சொல்லி தடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அயலி ரூமில் போய் நகையை போய் தேடுறாங்க. அவங்க தேடி பார்க்கும்போது நகையை காணலை.
அப்போ உடனே செல்லம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. நகையை நம்ம இங்கே தானே வச்சுருந்தோம், நகையை காணலையே, நகை எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா அதிர்ச்சி அடைவோம். அப்போ பத்மா வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. போருமா, இப்போ அயலி ரூமில் வந்து நகையை தேடினீங்க, இப்போ கிடைக்கல, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? உனக்கு ஏன் தான் அயலி மேலே இந்த மாதிரிக்கெலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறே தெரியல, அவன் மேலே உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே வராதாடி அப்படின்னு சொல்லி பத்மா வந்து செல்லம்மாவை போட்டு திட்டுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே அப்படின்னு சொல்லவும், சரி நம்ம பேசாமல் இந்திராணிகிட்டே சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தோம்னா செல்லம்மா வந்து தடுக்கிறாங்க. ஐயோ, நம்ம தானே அயலி ரூம்லேருந்து நகையை மறைச்சி வச்சோம், இப்போ நகையை காணலையே, இப்போ இந்திராணிகிட்டலாம் சொன்னாக்கி இது பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கவும் இப்போ ஜமுனா சொல்கிறாங்க, பேசாமல் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன் செல்லம்மா, கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன அப்படிங்கும்போது, இங்கே பாரு, நம்ம வந்து அதை வந்து நகையை வந்து இந்திராணி போட்ட நகையாக்கும், இப்போ அது காணலைன்னு சொல்லிக்கிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா இந்த விஷயம் இந்திராணிக்கு தெரிய வரும், அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நீ சொல்கிறது கூட கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே செல்லம்மா பார்த்தோம்னா இந்த நகை எங்கே போயிருக்கோம், நம்ம தானே அயலி ரூமில் மறைச்சி வச்சுருந்தோம், அப்படி இருக்கும்போது எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கும்போது செல்லம்மாவோட பொண்ணை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க பொண்ணு பார்த்தோம்னா அவங்க வந்து அயலி ரூமில் செல்லம்மா நகையை எடுத்து வைக்கிறத அவங்க எல்லாமே பார்த்துருந்தாங்க. இதை பார்த்ததுமே உடனே அவங்களுக்கு ஒரு யோசனை வருது, அம்மா இப்படியே அயலி மேலே பழிய சுமத்துறதுக்காக தான் இந்த நகையை கொண்டு வைக்கிறாங்க, இந்த நகையை எடுத்து நம்ம பாய் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டோம்னா அவனுக்கு வந்து பண தேவைகள் இருந்துச்சுல, இந்த நகையை வச்சு அவன் பணத்தை ரெடி பண்ணிக்கிடட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பழியை வந்து பார்த்தோம்னா அயலி மேலே தான் விழவும் செய்யும், அப்படி இல்லைன்னா வந்து நகையை காணலைன்னு சொல்லிக்கிட்டு அவங்க யார் மேலேயாவது பழியை சுமத்திக்கிட்டோம், ஆனால் ஆக மொத்தத்தில் நம்ம மேலே வந்து யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மாவோட பொண்ணு வந்து தீப்தி வந்து அந்த நகையை எடுத்து தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட்ட வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா தீப்தி வந்து எதுவுமே தெரியாத மாதிரிக்கு அவங்களும் வந்து அங்கே இருந்துட்டு இருக்கவோ, அப்போ ரித்திகா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜமுனா கிட்ட, அம்மா இப்போ என்னம்மா பண்ணுறதுக்கு, இப்போ நம்ம மண்டபத்துக்கு வர போய் ஆகணுமே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, பேசாமல் நம்ம வந்து இந்திராணி கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படிங்கும் போது ஜமுனா வந்து தடுக்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாண்டி, இந்திராணிக்கு தெரிஞ்சாக்கி அதுக்கப்புறமா கல்யாணத்தில் பிரச்சனை வந்துடக்கூடாது, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துறதுக்காக தான் இந்த அயலி தான் ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லவோ, அப்போ செல்லம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அயலி தான் ஏதோ திட்டம் போட்டு இந்த நகையை கொண்டு எங்கேயோ மறைச்சி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லும் போது, நீ உண்மையை சொல்லிடி, எங்கே நகையை கொண்டு வச்சிருக்கிற அப்படின்னு திரும்பவும் வந்து ஜமுனாவும் செல்லம்மாவும் வந்து அயலி கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது அயலி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க என் மேலே சந்தேகப்படாதீங்க, இந்த நகையை தான் நீங்கள் தான் காணலன்னு சொல்லிக்கிட்டு ரூம் ஃபுல்லாக வந்து தேடினீங்களா, எங்கேயுமே கிடைக்கல, அப்புறமா என்ன என் மேலே சந்தேகப்பட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இப்போ தாண்டி சந்தேகம் கூடுதலாகவே வருது, நகையை நாங்கள் ஒரு ரூமில் வந்து தேடுவோன்னு சொல்லிக்கிட்டு நீ நகையை கொண்டு வேற எங்கேயோ மறைச்சி வச்சிருக்கிற அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ பத்மா வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, இங்கே பாரு, இதுக்கு மேலே அயலி மேலே சந்தேகப்பட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது, பேசாம போலீஸில் போய் நம்மளே கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், அப்புறமா அவங்களே வந்து தேடி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே செல்லம்மா பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ, கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கி அப்புறமா நம்ம கையங்களுமா சிக்கிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தடுத்து நிறுத்துறாங்க. அடுத்து வந்து ஜமுனா வந்து ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்றதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே திண்டாட்டமா இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அயலி என்ன முடிவு எடுக்க போறாங்க, இந்த நகை விஷயம் வந்து யார் எடுத்திருக்காங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்திராணிக்கு தெரிய வரும்போது அயலி மேல அவங்க சந்தேகப்பட மாட்டாங்க, அயலி இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு இந்திராணி சொல்றாங்க.